நம்முடைய மக்கள் தலைவர், தமிழ்நாட்டினுடைய மக்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் ஒரே தலைவன், நம்முடைய கழகத்தின் தலைவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர், எங்களை எல்லாம் அரசியலிலே உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே உங்களை காண வருகின்றார்கள். நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பில் வருக வருகவென்று நம்முடைய குடும்ப தலைவர் அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தோழர் சண்முகம் அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக மாற்றி நம்மை வழிநடத்துகிற தென்பாண்டி சிங்கம் ஆத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா ஐபிஆர் அவர்களையும், ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி நாயகர் வெற்றி வேட்பாளர் ஆர்வீர் அண்ணன் ஆர் சக்கரபாணி அவர்களையும், பழனி சட்டப்பேரவையினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தோழர் பாண்டி அவர்களையும், அதேபோல வேடசந்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சாமிநாதன் அவர்களையும், அதேபோல நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வரலாற்று வெற்றியை மதிக்க இருக்கிற நம்முடைய சகோதரி நாகஜோதி அவர்களையும், வேடசந்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காந்திராஜன் அவர்களையும், இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து தலைவர் பெருமக்களையும், நத்தம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் என்னுடைய ஆர்வீர் சகோதரர் கே செல்வகுமார் அவர்களையும், அதே போல இந்த நிகழ்விலே பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிற நம்முடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பகுதி கிளைக்கழக, வட்டக்கழக, அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளையும், தோழர்களையும், தொண்டர்களையும், வெல்லும் தமிழ் பெண்களையும், இளைஞரணியுடைய தம்பிமார்களையும், அனைத்து அணிகளுடைய தம்பிமார்களையும், பொதுமக்களையும் திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்று வெற்றியோடு இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர். ஒரு வரலாற்று வெற்றியோடு இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் தலைவர் அவர்களே. நீங்கள் இன்றைக்கு பெற்ற இந்த வெற்றியை இந்த 7 தொகுதிகளிலும் பெற்று ஐயா ஐபிஆர் அவர்கள் தலைமையில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் சேர்ப்போம் என்று சொல்லி வரவேற்க வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழினத்தினுடைய வெற்றி தலைவர், வெற்றி திருமகன் தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில், பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நான் முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி செந்தில்குமார் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர்
திரு செல்வகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய காந்திராஜன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய கழக முன்னோடிகளே, பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம். வெற்றி செய்தியோட வெடியை போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவியிருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொன்னேன். இன்று தமிழ்நாடு வென்றிருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அரசியல் சட்டம் வெல்கவே. நன்றி. எதிர்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க? கருப்பு கொடி ஏற்றுனா கருப்பு சட்டை போட்டா முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போடா போட்டுட்டோமா இல்லையா? ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்க வழங்க போற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டில் தான். அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாம உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழினத்திலும் எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டாக இருந்துருவோம்னு நினைச்சாங்க. தமிழ்நாடு எப்போவுமே அலர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்களாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட காவி படையை வீழ்த்தி இருக்கு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு
தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முதலா உள்ளாட்சியில் கொடுத்தது திமுக. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு உள்ளாட்சியில் 50% மகளிர் பொறுப்புகள் இருக்காங்க. 1973 நான் திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்தில் நடித்தேன். இன்னைக்கு திண்டுக்கல் வந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாற்பது பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு எடுபடி எடப்பாடி கேட்டார். இப்ப பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பாஜக காரங்க பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அதிமுக அடிமைகள் அங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருப்பு சிவப்பு பட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வர விடாமுயற்சியா தமிழ்நாட்டுக்காக போராடும். இப்ப சொல்லுங்க, இந்த மண்ணில் யார் ஆட்சி வேணும், யார் ஆட்சி தொடரணும், யார் ஆட்சி தொடரணும்? 200 தொகுதிகளுக்கு மேல எந்த அணி வெல்லணும்? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? திண்டுக்கல் வீரத்தினுடைய விளைநிலம். திண்டுக்கல் ஒரு ஊரோட பெயர் மட்டும் இல்ல, அது புரட்சியின் பெயர், எழுச்சியுடைய பெயர். பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போராடி கணவனை இழந்த பிறகும் பச்சை குழந்தை கையில வச்சுக்கிட்டு போராடின வேலுநாச்சியாரும் மானங்காத்த மருந்து சபதங்களும் தன் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிவிட்ட பிறகு பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்த தம்பி ஊமத்துறையும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த திட்டமிட்ட ஊர் இந்த திண்டுக்கல். ஆன்மீகமா கோட்டை மாரியம்மன் பழனி ஆண்டவர், சுற்றுலா குழுகுழு கொடைக்கானல் சிறு சிறுமலை, சாப்பாடா தனித்துவமான பிரியாணி, எல்லாத்துக்கும் மேல காவலுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் பூட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளையும் திருடிட்டு போலான்னு நினைச்சாங்க. உள்ளூர் அடிமைகளை அழைச்சு துணைக்கு வச்சுக்கிட்டு டெல்லி கும்பல் வராங்க. திடமான பூட்டுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் மக்கள் அவருடைய சதியை முறியடிக்கணும். அதுக்காகத்தான் உங்க ஆதரவை தேடி நான் வந்திருக்கிறேன். 1973 ஆண்டு திண்டுக்கல் தீர்ப்பு என்ற நாடகத்தில் நான் நடித்தேன். 2026 தேர்தலில் திண்டுக்கல் தீர்ப்பு முழுக்க முழுக்க திமுக பக்கம்தான் இருக்கணும் என்று கேட்டு வந்திருக்கேன். உயிரே போனாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாட நான் ரெடி. நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம கூட்டணிக்கு ஆதரவை தீர்ப்பு எழுத திண்டுக்கல் ரெடியா?
திராவிட மாடல் 2.0 உறுதியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறோம். அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கலாம். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எல்லாரும் அன்போடு ஐபிஎம் அழைக்கப்படக்கூடிய பெரியசாமி அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தையே திமுக நாங்கள் ஐபி மாவட்டம் தான் சொல்லுவோம். எதிரிகளுக்கு ஐபி பேரை கேட்டால் பிபி எழுதணும். அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர். கழகத்தையும் சரி, அவர்கிட்ட கொடுத்த துறையும் சரி, இந்த மாவட்டத்தையும் சரி பெரிய அளவில் வளர்த்த பெரியசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும். அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள். ஐபி அவர்களுடைய உடன்பிறவா தம்பி சக்கரபாணி அவர்கள். இந்த மண்டலத்தை ஐபியோடு சேர்ந்து வளர்த்து வரக்கூடியவர். மாவட்ட செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் என மூணையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். பேரு தான் அர சக்கரபாணி, ஆனால் உழைப்பான ஒரு முழு சக்கரபாணி. அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவருடைய மகனாக இருந்தாலும் செயல்பாட்டில் தன்னுடைய தனித்தன்மையான செந்திலோட அப்பா ஐபி என சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய அருமை தம்பி, கழக தம்பி, இளைஞரணியின் துணை செயலாளராக இருந்தவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இப்போ சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கலாம். அடுத்து மலைக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் நாகஜோதி அவர்கள். கழக குடும்பத்தை சார்ந்த நாகஜோதி விராலிமலையன்பட்டி கிராமத்தை சார்ந்தவர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர். கழக தொண்டையும் மக்கள் தொண்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடியவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கும். அடுத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வீரா சாமிநாதன் அவர்கள். அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தவர், மக்கள் சேவகர். வேடசந்தூர் மேற்கு, வேடசந்தூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பழனி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த என் பாண்டியவர்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மூலமாக அரசியல் பணியை தொடங்கியவர். தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர், கரும்பு விவசாய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர்,
இது போன்ற பொறுப்புகளை வகித்தவர். சிபிஎம் கட்சியோட மாநில செயற்குழு உறுப்பினர், மக்களுக்காக போராடி சிறை சென்றவர். அவருக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர வாக்களித்தார். அடுத்து நத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளை வேட்பாளர் கே. செல்வகுமார் அவர்கள் தமிழர் தேசம் கட்சியினுடைய வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், வழக்கறிஞர், முத்திரைய சமுதாய மக்களோட நலனுக்காக அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரக்கூடியவர். நமது கூட்டணிக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறார். அவருக்கு உதயசூரிய சங்கத்தில் வாக்குகள் வழங்கிட வேண்டும். இந்த வேட்பாளரை பற்றி 100% உறுதியா வேட்பாளர் உட்காரலாம். இந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உட்காருங்க. திண்டுக்கல்ல சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல ஏராளமான திட்டங்கள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. சும்மாவா 2 அமைச்சர்களை வச்சிருக்கீங்க நீங்க. இருந்தாலும் நேரத்தை நிர்ணயிக்கிறது சுருக்கமா சிலவற்றை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். காவேரி நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடிநீர் திட்டம், இது மூலமா 8 லட்சம் மக்கள் பயனடைகிறாங்க. நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, பட்டிவீரம்பட்டி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடங்கள். பழனி அருள்மிகு நடவான சுவாமி திருக்கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உட்கட்டமைப்பு வசதிகள். பழனி அருள்மிகு நடவான சுவாமி திருக்கோயிலுக்கு திருக்குடமுழுக்கு விழா, அன்னை தசரா மகளிர் பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டிடங்கள், வேடசந்தூர் தொகுதியில் 11 பாலங்கள், ஆத்தூர்ல கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆத்தூர் எட்டியார் சத்திரத்தில் அரசு கல்லூரி, எண்ணற்ற சாதனைகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்க ஆதரவை நான் உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிக மிக ஒரு முக்கியமான நாள். ஏன்? இந்திய அரசியலுக்கே ஒரு மிக முக்கியமான நாள். அந்த அளவுக்கு முக்கியமான சட்டத்தை நாம் நிறைவேற்றிட்டு இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு பாதிப்படையாத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஒன்று, அவங்க கொண்டு வர சட்டத்தில் இருக்கிறது வேற ஒன்று. எழுத்துப்பூர்வமாக சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் மதிப்பு. ஆனால் அந்த கருப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொகுதிகள், நமக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு, எந்த சென்சஸ் அடிப்படையில் இதை பண்ண போறாங்க, இது போல தகவல் எதுவும் தெளிவா இல்லை. 1971 சென்சஸ் அடிப்படையில் தான் எந்த தொகுதி மறுவரையும் நடக்கணும். தொகுதி அளவுகளுக்கான அடிப்படையான 2017 சென்சஸ்ல எடுத்துக்க கூடாதுன்னு நாம போராடுறோம். அப்படி பண்ணா தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் இப்ப இருக்கக்கூடிய அளவு அதுல இருந்து குறைஞ்சிரும். அதுக்காக நாம ஒத்துக்க மாட்டோம். மொத்தத்துல இப்ப இங்க கொண்டு வர பார்த்த சட்டம் என்ன தெரியுமா, ஒரு பிளாங்க் செக் மாதிரி. அதுதான் நம்மளுடைய கையெழுத்தை போட சொன்னாங்க. இவங்க நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவோ பிடுங்க போறாங்கன்னு தெரியாம நாம எப்படி இதை ஒத்துக்க முடியும்? தமிழ்நாட்டை மிரட்டி பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு தக்க பதிலடி நாடாளுமன்றத்தில் கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளோ சொன்னோம், இதுக்கு எப்ப ஏன் அவசரம், பொறுமையா எல்லாரும் கலந்து பேசுவோம் என்று கேட்டோம். இன்னைக்கு கூட காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இது தொடர்பாக ஒரு கட்டுரை கூட நான் வெளியிட்டு இருந்தேன். என்னன்னா, நாடாளுமன்ற மக்களவையில்
சும்மா சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு அரசு நினைச்சா மாநிலங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் அவங்களுக்கு சாதகமான முறையில் மாற்றிக்கலாம் என்பதற்காகத்தான் இப்போ தாக்கல் செஞ்ச சட்டம் வழிவகுக்குது. இதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நான் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே இதில் அவசரம் காட்ட வேண்டாம் என்றுதான் கேட்டோம். 2023 மகளிருக்கு இடஒதுக்கீடு தர மசோதா நிறைவேறிடுச்சு. நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். பாஜக நினைச்சா 2024 தேர்தலில் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதை அவங்க செய்யல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. தற்போதுள்ள தொகுதி எண்ணிக்கையிலேயே 33% பெண்களுக்கு கொடுக்கலாம். 2020 தேர்தலையே இதை நடைமுறைப்படுத்தலாம். பாஜக இதுக்கு தயாரா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் தான் 2023ஆம் ஆண்டே நிறைவேறிச்சு. எல்லாருமே ஆதரிக்கிறோமே, பிறகு ஏன் தாமதம்? இதுதான் இந்தியாவுடைய கேள்வி. இதை கேட்டா ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்ல தெரியுமா? தமிழர்களை படிப்பறி அறிவில்லாதவங்க என்று இழிவா பேசுறார். நான் கேட்கிறேன், நம்ம பிரதமர் அவர்கள் எந்த காலேஜில் என்ன படிச்சார்? எங்க டிகிரி வாங்கினார்? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வேலை திருப்பி கேட்டுட்டா பியூஷ் கோயல் நிலைமை என்ன ஆகும்? நினைச்சு பார்த்தாலே காமெடியா இருக்கு. அதனால வாயை அடக்குங்க. தொகுதி மறுவரைய தமிழர்கள் அரசியல் உரிமை போறது, தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே அதிகாரம் இல்லாத அகதிகளாக ஆகாம தடுக்கக்கூடிய போறது. அதுல இன்னைக்கு நாம வெற்றி பெற்றிருக்கோம். இவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையில தமிழ்நாட்டில் அடிமை மட்டும் எதுவும் பேசாம இருந்தாரு. யாரு? பழனிசாமி. பழனிசாமி அவர்கள இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ஒன்றிய அரசு சிறப்பா பண்ணுவாங்க, அருமையா இருக்கணும் பேசுனீங்களா? இதுக்கு பேரு கருத்தா? இதுக்கு பேர் நிலைப்பாடா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேறையா? அதனாலதான் சொன்னேன், பழனிசாமி பேசாம கட்சியை கழிச்சிட்டு நீங்க பாஜக சேர்ந்துருங்க. பத்துத்தோழி பழனிசாமி அவர்கள உங்க ஓனரை டெல்லியில வச்சு விழித்து இருக்க இந்த நேரத்தில் உங்ககிட்ட மக்கள் கேட்க ஆசைப்படுற 10 கேள்விகளை இப்ப கேட்க போறோம் உங்களிடத்துல. முதல் கேள்வி, திருவள்ளூருக்கு காவி அடிப்பது, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன? இந்திய உள்ளே விட்டாதான் 2000 ரூபாய் கல்வி நிதி எனும் தர்மேந்திர பிரதான் கருத்தை ஏற்கிறீங்களா? அப்படி இல்லை என்றால் பாஜக தலைவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியுமா? இதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீட் விலக்கு நிபந்தனையோடு தான் திமுக கூட்டணி வச்சிருந்தது. உங்களால ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜக கூட்டணியில நிபந்தனை விதிக்க முடியல? அடுத்து மூணாவது கேள்வி, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக FCRA சட்ட திருத்தம் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தான் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்றீங்களா? உங்களால் அப்போ தைரியமா இதை எதிர்க்க முடியுமா? நாலாவது கேள்வி, ஒரு கற்பனைக்காக சொல்றேன், NDA கூட்டணி வெற்றி பெறுது என வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் அமையும்னு பாஜக தலைவர்கள் உறுதி கொடுப்பாங்களா? ஐந்தாவது கேள்வி, கட்டி முடிக்காத எய்ம்ஸ் தவிர்த்து உங்க ஓனர் பாஜக தமிழ்நாட்டுக்காக கடந்த 12 வருஷத்துல கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன? ஆறாவது கேள்வி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், BBSA கல்வி சட்டம், மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை நீக்கிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய BBG ராம்ஜி சட்டம்,
இப்படி பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தோட பேரையாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுட்டு அதை ஆங்கில வடிவத்தில் எழுதுனா அது ஆங்கிலம் ஆகிடுமா? இதை எதிர்த்து உங்களால் பேச முடியுமா? இந்திய திணிப்பையே எதிர்க்காத உங்களை எதுக்கு தமிழர்கள் நம்பணும்? 7வது கேள்வி, முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை பிடிக்கிற வக்ஃப் சட்டத்தை கைவிட சொல்லி பாஜக கிட்ட கேட்டீங்களா? நீங்க கேட்டதை வலிச்சாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம் தானே. 8வது கேள்வி, தொகுதி மறுவரையில் வாஜ்பாய் செஞ்ச மாதிரி 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மோடி கிட்ட நீங்க வற்புறுத்துறீங்களா? 9வது கேள்வி, பேரறிஞர் அண்ணாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் போற்றிய தந்தை பெரியாரை உங்க பாஜக ஓனர் அவமதிக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கூட்டத்தோட முகப்புல இருந்த பெரியார் படத்தை எடுத்துட்டீங்களா?